அது ஒரு அழகான காலை பொழுது. அந்த நேரத்துல குழந்தை ராஜு தான் வீட்டு முன்னாடி உட்கார்ந்தபடியே பந்து விளையாடிக்கிட்டு இருந்தான். ஆனா அவனோட சிந்தனை முழுவதும் பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. பக்கத்து காட்டுல திருவிழா ரொம்ப ஜோரா இருக்கும். அம்மா எப்படியும் என்ன அந்த திருவிழாக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. அம்மாவுக்கு தெரியாம அங்க நடக்கிற திருவிழாவை பார்த்துட்டு வந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ராஜு தன்னோட வீட்டுக்குள்ள வந்தான். அம்மா, எனக்கு பந்து விளையாடி விளையாடி போர் அடிக்குதுமா. நான் கொஞ்ச நேரம் நதிக்கரையோட பக்கம் போய் விளையாடிக்கிட்டு வரேன். சரிடா ராஜு, போய் விளையாடு. இது மழைக்காலம், எப்ப வேணும்னாலும் மழை வரலாம். மழை வந்தா சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடனே. ஆ சரிம்மா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன ராஜு தன்னோட வீட்ல இருந்து வெளியே பறந்து போனா. அந்த நேரத்துல குழந்தை குக்குவும் நதிக்கரையோட பக்கத்துல உட்கார்ந்து பட்டாம்பூச்சிகள் கூடயும் தும்பிகள் கூடயும் விளையாடிக்கிட்டு இருந்தான். டே குக்கு, நான் பக்கத்து காட்டுக்கு திருவிழா பார்க்க போறேன். அங்க ராட்டினம், ஐஸ்கிரீம், வான வேடிக்கை எல்லாம் இருக்கும். நீயும் என் கூட வரியா? ரொம்ப ஜாலியா இருக்கும். ராஜுவண்ணே, நீங்க சொல்றதை கேட்டா எனக்கும் அந்த திருவிழாவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா எங்க அம்மா என்ன அவ்வளவு தூரம் விட மாட்டாங்களே. டே குக்கு, நானும் எங்க அம்மாவுக்கு தெரியாம தான் பக்கத்து காட்டுக்கு திருவிழா பார்க்க போறேன். நீயும் என் கூட வா. நம்ம சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம். நாம திருவிழா பார்க்க போற விஷயம் யாருக்கும் தெரியாது. நிஜமாவா ராஜுவண்ணே? நாம சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்கு வந்துடலாம்ல? ஆமா குக்கு, பயப்படாத. எனக்கு அந்த காட்டுக்கு போற வழி நல்லா தெரியும். சாயந்தரத்துக்கு முன்னாடியே நாம வந்துடலாம் அப்படின்னு ராஜுக்காக சொன்னதுமே திருவிழாவை பார்க்கணுங்கிற ஆசையில குக்குவும் தான் அம்மாவுக்கு தெரியாம ராஜு கூட பறந்து போனா. ராஜுவுக்கு பக்கத்து காட்டுக்கு போறதுக்கான வழி தெரியும். அவன் முன்னாடி பறந்துகிட்டு இருந்தான். குழந்தை குக்குவோ ராஜுவை பின்தொடர்ந்தே பறந்துகிட்டு இருந்தான். அந்த நேரத்துல ஆந்தை பாட்டி தான் வீட்டுல இருந்து வெளியே வந்தாங்க. இந்த ரெண்டு சின்ன பசங்களும் இந்த பக்கமா எதுக்காக பறந்துகிட்டு இருக்காங்க? ஏ பசங்களா, இங்க வாங்க. எங்க போய்கிட்டு இருக்கீங்க? டே குக்கு, அந்த பாட்டியோட பேச்ச காதுல வாங்கிக்காத. நீ என்ன பின்தொடர்ந்தே சீக்கிரம் பறந்து வா. ரெண்டு குழந்தைங்களும் அந்த பாட்டியோட பேச்ச கேட்காம தொடர்ந்து பறந்துகிட்டே இருந்தாங்க. இந்த காலத்து குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தெரியல. ஏன்னு கூட கேட்காம பறந்து போறாங்க. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல மறுபடியும் கருமேகங்கள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. திடீர்னு வானிலை மாறினதை பார்த்த சாரா ரொம்பவும் பயந்து போயிட்டா. இன்னும் வீட்டுக்கு வரலையே, மழை வேற வர மாதிரி இருக்கு. அந்த நேரத்துல மீனுக்குருவி சில தானியங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. சாரா, என்னம்மா வீட்டோட வெளியே நின்னுக்கிட்டு இருக்க? அம்மா, தம்பி எங்க? அம்மா, நானும் குக்குவும் தண்ணி குடிக்கிறதுக்காக நதிக்கரைக்கு போனோம்மா. குக்கு கொஞ்ச நேரம் பட்டாம்பூச்சிகள் கூட விளையாடிக்கிட்டு வரேன்னு சொன்னான். ஆனா இப்ப மழை வேற வர மாதிரி இருக்கு. அவனை இன்னும் காணும்மா. சரி சரி, இந்த தானியங்களை எடுத்து வீட்டுக்குள்ள வை. நான் நதிக்கரைக்கு போய் குக்குவை கூட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. ஆனா நதிக்கரைக்கு போற வழியிலேயே காட்டுல ஜோரா மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. நதிக்கரைக்கு போய் பார்த்த நேரம் அங்க எந்த பறவைகளுமே இல்ல. நதிக்கரை வெறிச்சோடி கிடந்துச்சு. குக்கு எங்க போயிருப்பான்? அவன் எப்போதுமே ராஜு காகத்து கூட தான் விளையாடிக்கிட்டு இருப்பான். ஒருவேளை ராஜுவோட வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனுக்குருவி காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல மலையில மாட்டிக்கிட்ட ரெண்டு குழந்தைங்களும் ஒரு மரத்தோட கிளையில உட்கார்ந்து இருந்தாங்க. எங்க அம்மா என்ன நினைச்சு ரொம்ப கவலைப்படுவாங்க. அவங்க என்ன தேடிக்கிட்டே இருப்பாங்க. நானும் மழை வரும்னு என்ன கனவா கண்டேன். எங்க அம்மாவும் என் மேல ரொம்ப கோவப்படுவாங்க. வீட்டுக்கு போய் எனக்கு அடி நிச்சயம் கிடைக்கும். நான் மட்டும் உங்க கூட இங்க வரலன்னா இந்த மழையை என் வீட்ல இருந்து ரொம்ப சந்தோஷமா ரசிச்சுக்கிட்டு இருந்திருப்பேன். குக்கு, புலம்பிக்கிட்டே இருக்காத. கொஞ்ச நேரம் காத்திருப்போம். இந்த மழை நிச்சயமா நின்னுடும். அந்த நேரத்துல மீனுக்குருவியோ ராணிக்காகத்தோட வீட்டின் கதவை தட்டுச்சு. ராணி, யாரோ வீட்டோட கதவை தட்டுறாங்க. வேற யாரா இருக்கும் காலு? நம்ம பையன் ராஜுதான். மழை வந்ததுமே வீட்டுக்கு வந்திருப்பான் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் வீட்டோட கதவை திறந்துச்சு. ராணி அக்கா, என் பையன் குக்கு இங்க வந்தானா? இல்லையே மீனு, என் ராஜுவும் இன்னும் வீட்டுக்கு வரல.
அவன் நதிக்கரைக்கு தான் விளையாட போறேன்னு சொன்னான். குக்கு நதிக்கரையில தான் விளையாடிக்கிட்டு இருந்தான். அவனும் இன்னும் வீட்டுக்கு வரல. அப்படின்னா அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் எங்கேயோ போயிருக்காங்க. வேற எங்க போயிருப்பாங்க? என் பையன் பக்கத்து காட்டுல நடக்கிற திருவிழாவை பார்க்க தான் போயிருப்பான். காலு, அறிவில்லாம பேசாதுங்க. ராஜுக்கு மழைய பார்த்தாலே பயம். அவன் இந்த மழைய பார்த்து பயந்துகிட்டு எங்கேயாச்சும் ஒதுங்கி போய் நின்னு இருப்பான். மீனு, நீ வா, நாம போய் நம்ம பிள்ளைங்க எங்கன்னு தேடிட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியும் ராணிக்காகமும் குழந்தைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே காட்டுல இருள் சூழ ஆரம்பிச்சிடுச்சு. மழையோட வேகமும் மின்னலோட வேகமும் அதிகமா இருந்துச்சு. அந்த நேரத்துல குழந்தைங்க இருந்த மரத்தோட கிளையில ஒரு பாம்பு மெதுவா ஊந்து வந்துச்சு. டேய் குக்கு, பாம்புடா பாம்பு, சீக்கிரம் இங்க இருந்து போயிடுவோம் அப்படின்னு சொன்ன ராஜுவும் குக்குவும் ரொம்ப வேகமா இன்னொரு மரத்துக்கு போயிட்டாங்க. ராஜு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அம்மா கிட்ட சொல்லாம நாம இங்க வந்திருக்கவே கூடாது. நேரம் இருட்டாக எனக்கு என்ன நடக்குமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. டேய் குக்கு, அழாத. எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு எங்க தெரியும்? நாம யாராச்சும் இந்த பக்கமா வர்றாங்களான்னு பாப்போம். அவங்க கிட்ட உதவி கேட்டு நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட குழந்தைங்க ஆளுக்கு ஒரு திசைய பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ராணிக்காகமும் மீனுக்குருவியும் புறாவோட வீட்டுக்கு வந்தாங்க. புறான குக்கு ராஜுவும் இங்க வந்தாங்களா? இல்லையே மீனு, இந்த மழையில குழந்தைங்களை எதுக்காக நீங்க வெளியே விட்டீங்க? அந்த 2 பசங்களும் எங்க கிட்ட சொல்லாம வந்துட்டாங்க. அவங்கள தான் காடு முழுவதும் தேடி அலைகிறோம். ஆண்டி, ராஜு நேத்துக்கே என்கிட்ட கேட்டான், பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது, நீயும் என் கூட வரியான்னு. நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஒருவேளை ராஜுவும் குக்குவும் திருவிழா பார்க்க போயிருக்கலாம். மீனு, இந்த பசங்க பண்ணிருக்க வேலைய பாத்தியா? நாம இப்போ என்ன செய்யறது? நாம இன்னும் தாமதிச்சா அது ரொம்ப ஆபத்து. இப்பவே பக்கத்து காட்டுக்கு போலாம். இருங்க, வானம் வேற ரொம்ப இருட்டா இருக்கு. இந்த நேரத்துல குழந்தைங்களை தேடுறது ரொம்ப சிரமம். நான் உங்களுக்கு ஒரு லைட்டை கொடுக்கறேன் அப்படின்னு சொன்ன புறா ஒரு விளக்க மீனுக்குருவி கிட்ட கொடுத்துச்சு. பிறகு மீனுக்குருவியும் ராணிக்காகமும் அந்த விளக்கோட வெளிச்சத்துல தன்னோட குழந்தைங்களை தேடி மறுபடியும் பறக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பக்கமா யாருமே வரல. எனக்கு ரொம்ப குளிருது. நான் என் அம்மா கிட்ட போகணும். டேய் குக்கு, ஒழுங்கா அழுறத நிறுத்து. நீ அழுறத பார்த்தா எனக்கும் பயமா இருக்கு. கண்டிப்பா நாம இங்க இருந்து போயிடலாம். அதே நேரத்துல ராணிக்காகமும் மீனுக்குருவியும் வேகமா பக்கத்து காட்டை நோக்கி பறந்துகிட்டு இருந்தாங்க. தூரத்துல வெளிச்சம் தெரிகிறத ஆண்டி பாட்டி தன்னோட வீட்டுல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஏ பறவைகளா, எங்க போய்கிட்டு இருக்கீங்க? ஒரு நிமிஷம் இங்க வாங்க. என்ன பாட்டி, எங்க குழந்தைங்களை தேடி நாங்க போய்கிட்டு இருக்கோம். எங்களோட குழந்தைங்களை நீங்க பாத்தீங்களா? பார்த்தேன், அவங்க பக்கத்து காட்டை நோக்கி தான் பறந்து போனாங்க. நான் கூப்பிட என் பேச்ச மதிக்கவே இல்ல அவங்க. பாட்டி, மன்னிச்சிடுங்க. அவங்க எங்க கிட்டயும் சொல்லல. அவங்கள தேடி தான் நாங்க காடு முழுவதும் அலைஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பேசிக்கிட்டே ராணிக்காகமும் மீனுக்குருவியும் மறுபடியும் தன்னோட குழந்தைங்களை தேடி பறக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு அடர்ந்த காட்டோட பகுதியில பறந்துகிட்டு இருந்த நேரம் மீனுக்குருவி ஒரு முச்செடியில மாட்டி கீழே விழுந்துடுச்சு. மீனு, என்னாச்சு பாரு, உன் ரெக்கையில இருந்து ரத்தம் வருது. ரத்தம் வந்தா வந்துட்டு போட்டோம். நம்ம சீக்கிரம் நம்ம குழந்தைங்களை கண்டுபிடிச்சாகணும் அப்படின்னு பேசிக்கிட்டே குருவிங்க அந்த மழையை பொருள்படுத்தாம தங்களோட குழந்தைங்களை ரொம்ப தீவிரமா தேடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க இங்க இருக்கோம், இங்க பாருங்க. தங்களோட குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டதுமே 2 பறவைகளும் அந்த இடத்துக்கு பறந்து வந்தாங்க. குழந்தைங்களை பார்த்த சந்தோஷத்துல மீனுக்குருவியும் ராணிக்காகமும் தங்களோட குழந்தைங்களை அணைச்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்கம்மா. இனிமே உங்ககிட்ட சொல்லாம நான் எந்த இடத்துக்கும் வர மாட்டேன். நாங்க தனியா இந்த காட்டுல மாட்டிக்கிட்ட நேரம் தான் காடு எவ்வளோ ஆபத்தானதுன்னு எங்களுக்கு புரிஞ்சது. சரி பசங்களா, நாம இங்க இருந்து எதுவும் பேச வேண்டாம். வாங்க வீட்டுக்கு போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டு எல்லா பறவைகளும் தங்களோட வீட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. அப்பா, என்ன மன்னிச்சிடுங்கப்பா. நான் தான் குக்கு கிட்ட பக்கத்து காட்டுல திருவிழா நடக்குது போலான்னு சொன்னேன். டேய் ராஜு, இத நீ ஒரு பாடமா எடுத்துக்கோ. இனிமே என்னைக்குமே இந்த ஆபத்தான வேலைய செய்யாத. அதே நேரத்துல குக்கு தான் அம்மா கிட்ட ரொம்ப அழுதபடியே மன்னிப்பு கேட்டான். இனிமே அம்மா கிட்ட சொல்லாம நீ எங்கேயும் போக கூடாது, சரியா? அப்படியே அந்த காட்டுல மழைக்காலம் நல்லபடியா முடிஞ்சது. 2 குழந்தைங்களும் ஒரு அருமையான பாடத்தையும் கத்துக்கிட்டாங்க. குழந்தைகளே, இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நாம அம்மா அப்பாக்கு தெரியாம எந்த விஷயத்தையும் செய்யக்கூடாது. அப்படி செய்தா அது நிச்சயமா ஆபத்துல தான் போய் முடியும்.
அகங்களும் குருவி முட்டையும். ஒரு அழகான காட்டுல இருந்த உயரமான மரக்கிளையில மீனுக்குருவி கூடு கட்டி வாழ்ந்து வந்துச்சு. அந்த குருவியோட கூட்டுல 3 முட்டைகள் இருந்துச்சு. அதே காட்டுல ஒரு உயரமான மரத்துல காலு ராணிங்கிற 2 காகங்கள் வாழ்ந்து வந்தாங்க. நான் நேத்தைக்கு என் தங்கச்சியோட காட்டுக்கு போயிருந்தேன்ல, அவ விவசாயியோட வீட்ல இருந்து ஒரு கோழி முட்டையை எடுத்துட்டு வந்து முட்டை வறுவல் பண்ணி தந்தா. அட அட அட, அதனோட ருசியே தனிதான். ராணி, நீ சொல்றது கேட்கும்போது எனக்கும் இப்போ முட்டை வறுவல் சாப்பிடணும் போல இருக்கு. நீ எனக்கு முட்டை வறுவல் பண்ணி தரியா? அதுக்கு முதல்ல முட்டை வேணும். நம்ம முட்டையை எங்க இருந்து எடுக்கிறது? மீனுக்குருவியோட வீட்ல 3 முட்டை இருக்கு. நாம அதுல இருந்து ஒரு முட்டையை திருடிடலாம். அட, இதுவும் நல்ல யோசனை தான். ஆனா காலு, இந்த முறை முட்டை திருடி நாம மாட்டிக்கவே கூடாது. அதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அப்படின்னு பேசிக்கிட்டு 2 காகங்களும் நதிக்கரையை நோக்கி பறந்து போனாங்க. ஜம்ஜம்மனே, நம்ம காட்டுல எந்த இடத்துல வெள்ளை கூழாங்கற்கள் கிடைக்கும்? மலையோட அந்த பக்கத்துல ஒரு சின்ன குளம் இருக்கு. அதன் பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் இருக்கு. நீங்க எதுக்கு கூழாங்கற்களை தேடுறீங்க? ஜப்ஜம்மனே, வேற எதுவும் இல்ல. எங்களோட கூடு காத்தடிச்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கு. எங்களோட கூடு கீழே விழாம இருக்கிறதுக்கு தான் கற்களை வைக்கலான்னு இருக்கோம். இது நல்ல யோசனை தான். சரி சரி, நான் சொல்ற இடத்துல கல் இருக்கும், போய் எடுத்துக்கோங்க. உடனே காலுவும் ராணியும் மலையோட அந்த பக்கத்தை நோக்கி பறந்து போனாங்க. அந்த சின்ன குளத்தோட பக்கத்துல நிறைய கூழாங்கற்கள் கிடந்துச்சு. இந்த கல்லை பாத்தீங்களா? இத பாக்குறதுக்கு முட்டை மாதிரியே இருக்கு. மீனுக்குருவியோட கூட்டுல இருந்து முட்டையை எடுத்துக்கிட்டு அதுக்கு பதிலா நாம இத வச்சிடலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு அந்த காகங்கள் கூழாங்கற்களை எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. தூரத்துல ஒரு மரக்கிளையில உட்கார்ந்தபடியே மீனுக்குருவி எப்போ தான் கூட்டுல இருந்து வெளியே போகும்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க. அட, இன்னும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கிறது? இந்த குருவி எப்பதான் வெளியே போகும்னு தெரியலையே. ராணி, கவலைப்படாத. மத்தியான நேரம் ஆகிடுச்சு. கண்டிப்பா இந்த சமயத்துல அந்த குருவி தண்ணீர் குடிக்கிறதுக்காக போகும். அந்த நேரத்துல மீனுக்குருவி வானத்தை அண்ணாந்து பார்த்துச்சு. வானத்துல எந்த கழுகோட நடமாட்டமும் இல்ல. இந்த நேரத்துல நான் போய் தண்ணீர் குடிச்சிட்டு வந்தா சரியா இருக்கும் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி தன்னோட முட்டைகளை இலைகளால மறைச்சு வச்சுட்டு தண்ணீர் குடிக்கிறதுக்காக நதிக்கரையை நோக்கி பறந்து போச்சு. உடனே 2 காகங்களும் ரொம்ப வேகமா கூழாங்கல்ல எடுத்துக்கிட்டு மீனுக்குருவியோட கூட்டுக்கு வந்தாங்க. காலுக்காகும் அந்த கூழாங்கல்ல கூட்டுல வச்சுக்கிட்டு மீனுக்குருவியோட ஒரு முட்டையை எடுத்துச்சு. ராணிக்காகமும் இலைகளால மறுபடியும் முட்டைய மறைச்சு வச்சது. பிறகு 2 காகங்களும் யாருமே பார்க்காத நேரம் தங்களோட கூட்டுக்கு போயிட்டாங்க. காலு, முட்டை வறுவல் செய்யணும்னா அதுக்கு தக்காளியும் வெங்காயமும் ரொம்ப முக்கியம். அப்பதான் முட்டை வறுவல் ரொம்ப ருசியா இருக்கும். அப்போ நான் விவசாயியோட தோட்டத்துக்கு போய் தக்காளியும் வெங்காயத்தையும் எடுத்துட்டு வரேன். அப்படின்னா நான் அடுப்பையும் விறகையும் தயார் செய்யறேன். அது வரைக்கும் இந்த முட்டைய இந்த கூட்லயே ஒளிச்சு வைப்போம் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் மீனுக்குருவியோட முட்டைய தங்களோட கூட்டுல மறைச்சு வச்சாங்க. காலுவும் ராணியும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே தண்ணீர் குடிச்சிட்டு மீனுக்குருவி மறுபடியும் தன்னோட கூட்டுக்கு வந்துச்சு. கூட்டுக்கு வந்த மீனுக்குருவி இலைகளை நீக்கி பார்த்தப்போ தான் முட்டையோட நிறம் மாறி இருக்கிறத கவனிச்சது. ஐயோ, என்னோட ஒரு முட்டையோட நிறம் மாறி இருக்கே. ஒருவேளை என் முட்டை கெட்டு போயிடுச்சோ? இத பத்தி அம்மா கிட்ட கேட்டா தெரியும் அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவி தான் அம்மாவோட கூட்டை நோக்கி பறந்து போச்சு. அதே நேரத்துல ராணிக்காகமும் முட்டை வறுவல் பண்றதுக்காக அடுப்பையும் விறகு கட்டைகளையும் தயார் செய்தது. அட, இந்த காலுவை இன்னும் காணுமே. எங்க போய் என்னதான் செய்துகிட்டு இருக்கோ தெரியல. அம்மா, என் 3 முட்டைகள்ல ஒரு முட்டையோட நிறம் மாறி இருக்குமா? அது எதனாலன்னு உங்களுக்கு தெரியுமா? மகளே மீனு, ஒருவேளை இந்த வெயில் காலத்துல வெயிலோட தாக்கம் தாங்க முடியாம உன் முட்டை கெட்டு போயிருக்கலாமா? எதுக்கும் நான் வந்து உன் முட்டைய பாக்குறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே 2 பறவைகளும் மீனுக்குருவியோட கூட்டை நோக்கி பறந்து போனாங்க. காலுக்காகமும் விவசாயியோட தோட்டத்துக்கு போச்சு. இன்னைக்கு இவ்ளோ தண்ணீர் போதும்னு நினைக்கிறேன். இனிமே நாளைக்கு வந்து நம்ம தோட்டத்துக்கு மறுபடியும் உரம் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயி அங்கிருந்து போயிட்டாரு. அந்த சமயத்தை பயன்படுத்திக்கிட்ட காலுக்காகும் தோட்டத்துல இருந்த தக்காளியையும் வெங்காயத்தையும் எடுத்துட்டு வந்துச்சு. அப்படி காலுக்காகம் பறந்து வர வழியில புறாவை சந்திச்சது. காலு, உன்கிட்ட 2 தக்காளி இருக்குல்ல, எனக்கு ஒரு தக்காளி தருவியா? எனக்கு இப்போ தக்காளி தேவைப்படுது. அதுக்கு பதிலா நான் உனக்கு பச்சை மிளகாய்களை தரேன்.
புறானே, இல்ல இல்ல, எனக்கு தக்காளி ரொம்ப ரொம்ப அவசியம். ராணியோட அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு தக்காளி கூட்டு பண்ணி கொடுக்கறதுக்கு தான் நான் இதை எடுத்துட்டு போறேன். அப்படின்னு சொல்லிட்டு காலுக்காகவும் அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. எப்பவாச்சும் பச்சை மிளகா வேணும்னு என் தோட்டத்துக்கு வா, அப்ப வச்சுக்கிறேன். மீனுக்குருவியோட அம்மாவும் நிறம் மாறி இருக்கிற முட்டைய கையில எடுத்து பார்த்தாங்க. அட மீனு, இது முட்டையே இல்ல, இது ஒரு கூழாங்கல்லு. இது கூட தெரியலையா உனக்கு? அம்மா என்னம்மா சொல்றீங்க? இது கூழாங்கல்லா? அப்ப என் முட்டையை யாரோ திருடிட்டாங்க. அந்த நேரத்துல மீனுவோட அம்மா மரத்தடி வாரத்துல காகங்களோட இறகு கிடக்கிறத பார்த்தாங்க. மீனு, இன்னைக்கு காகங்கள் எதுவும் உன் கூட்டுக்கு வந்தாங்களா? இல்லம்மா, நான் இருக்கும்போது எந்த காகங்களும் என் கூட்டுக்கு வரல. அப்படின்னா நீ இல்லாத நேரம் அந்த காகங்கள் தான் உன் முட்டைய மாத்தி வச்சிருக்காங்க. வா, இப்பவே அந்த காகங்களோட வீட்டுக்கு போலாம். அப்படின்னு பேசிக்கிட்டே மீனுக்குருவியோட அம்மா காகங்களோட கூட்ட நோக்கி பறந்து போனாங்க. காலு, எங்க தான் போயிருந்தீங்க? எவ்வளவு நேரமா உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறது. விவசாயியோட தோட்டத்துல இருந்து தக்காளியை திருடுறது எவ்வளவு கஷ்டமான வேலைன்னு உனக்கு தெரியுமா? சரி சரி, சீக்கிரம் இந்த தக்காளியும் வெங்காயத்தையும் வெட்டி வைங்க. நான் நம்மளோட கூட்டுக்கு போய் முட்டைய எடுத்துட்டு வரேன். அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் கூட்ட நோக்கி பறந்து போச்சு. அந்த சமயத்துல மீனுக்குருவியோட முட்டைய 2 பறவைகளும் பார்த்தாங்க. மீனு, நான் தான் சொன்னனேம்மா, பாத்தியா? அந்த காகங்கள் உன் முட்டையை எடுத்து இந்த கூட்டுல ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஆமாம்மா, இத எல்லா பறவைகள் கிட்டயும் சொல்லி அந்த காகங்களை இந்த காட்டுல இருந்து விரட்டி அடிக்கணும். அப்படின்னு பேசிக்கிட்டு மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் முட்டையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. இது எல்லாத்தையும் தூரமா நின்னபடியே ராணிக்காகவும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. பயந்து போன ராணிக்காகவும் ரொம்ப வேகமா தன்னோட கணவர்கிட்ட போச்சு. ராணி, நீ சொன்னபடியே தக்காளியும் வெங்காயத்தையும் வெட்டி வச்சுட்டேன். ஆமா, நீ முட்டை எடுத்துட்டு வரலையா? நம்ம திட்டம் எல்லாம் பாழா போயிடுச்சு. அந்த மீனுக்குருவியும் அதனோட அம்மாவும் அவங்களோட முட்டைய நம்ம கூட்டுல இருந்து எடுத்துட்டாங்க. அது மட்டும் இல்ல, மற்ற பறவைகள் கிட்ட சொல்லி நம்மள இந்த காட்டுல இருந்தே விரட்டி அடிக்கணும்னு பேசிக்கிறாங்க. ஐயோ ராணி, மற்ற பறவைகள் நம்மள அடிக்கிறதுக்கு முன்னாடி நாமளே இந்த காட்டுல இருந்து ஓடிடுவோம். அப்படின்னு பேசிக்கிட்டே 2 காகங்களும் ரொம்ப பயந்து போய் அந்த காட்டை விட்டு வேற காட்டுக்கு பறந்து போயிட்டாங்க. நண்பர்களே, இது சப்ஸ்கிரைபர் விருப்பத்திற்கான நேரம். பவிஷா, பிரணிகா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் நிம்மி. ஹாய் அனஸ். பவிகா, அனோஜிதன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ஜெனிஃபர். ஹர்ஷா பாப்பா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஹாய் தேவதர்ஷனா. கோவர்த்தனி, சரகணன் 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் ரஷிகா, அருணா, வல்லரசு, ரங்கீலா, ரமணி, ஜான்சன் எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். நிரோஜா, உங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். தனுமா, பவிமா 2 குட்டீஸ்க்கும் ஒரு பெரிய ஹாய். ஹாய் மகதி. ஹாய் ஹைனா.